எட்டுப்பட்டி ராசா அமெரிக்காவிலிருந்து வந்து திருநெல்வேலியில பொண்ணு பார்க்க இதுதான் காரணமா? என்னப்பா இதெல்லாம்? கிளம்பிய சர்ச்சை. திருச்சிராப்பள்ளி சேர்ந்து தற்பொழுது அமெரிக்காவில் ஒரு பிசினஸ் மேனாக வளர்ந்து தமிழ் சினிமா மட்டும் இன்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கி வருபவர் நடிகர் நெப்போலியன். இவர் எதற்கு முன்னுதாரணமாக விளங்குகிறார் என்று கூறியதற்கு காரணம் அவர் தற்பொழுது அவருடைய மகன் விஷயத்தில் எடுத்துள்ள அதிரடி முடிவுகள்தான். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டம் பெற்ற நெப்போலியன் தனது 27வது வயதில் தெலுங்கு படமான உதயம் படத்தை பார்த்து நடிக்க ஆசைப்பட்டு 1991ஆம் ஆண்டு பாரதி ராஜாவின் கிராமப்புற திரைப்படமான புது நெல்லு புதுநாடு என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். அதற்கு பிறகு எஜமான் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற நெப்போலியனுக்கு மலையாளம் மற்றும் தெலுங்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். இதனை அடுத்து கிழக்கு சீமையிலே என்ற தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகனாக மாறி கிராமத்துப்புற படங்கள் பலவற்றை நடித்து தமிழக மக்கள் மனதில் இடம்பெற்றார். கலைமாமணி, எம்ஜிஆர் போன்ற பல விருதுகளை பெற்ற நெப்போலியன் இன்றளவும் தமிழ் சினிமாவில் பல துணை கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். அந்த வகையில் போக்கிரி, தசாவதாரம், சீமராஜா, சுல்தான், அன்பறிவு போன்ற படங்களில் நடித்து பாராட்டை பெற்றார். சினிமா துறை மட்டும் இன்றி அரசியலிலும் கால் பதித்து திமுகவின் ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்தவர். இருப்பினும் கடந்த சில வாரங்களாவே நெப்போலியன் குடும்பம் பற்றிய செய்திகள் சமூக வலைதளம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதாவது நெப்போலியன், ஜெயசுதா இருவருக்கும் தனுஷ் மற்றும் குணால் என்ற 2 மகன்கள் இருக்கின்றனர். இவர்களின் மூத்த மகனான தனுஷ் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த இடத்தை விட்டு நகர முடியாதபடி இருக்கிறார். இவருக்காக பல சிகிச்சைகளை மேற்கொண்ட நெப்போலியன் அவற்றில் எந்த பலனும் கிடைக்காமல் தன் மகனுக்காகவே அரசியலையும் சினிமாவையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். அது மட்டும் இன்றி தனக்கு தசை சிதைவு என்ற நோய் இருப்பதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நன்றாக படித்து தற்பொழுது தனது தந்தையின் பிசினஸில் உறுதுணையாக இருக்கிறார் தனுஷ். அங்கு இவர்கள் தனது பிசினஸை எந்த அளவிற்கு அருமையாக நடத்துகிறார் என்பது குறித்த வீடியோக்கள் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வைரலானது. இதனை அடுத்து தனது மூத்த மகன் தனுஷுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய உள்ளதாக நெப்போலியன் அறிவித்ததிலிருந்து இவர்களின் குடும்ப விவகாரங்கள் பொதுவெளியில் பெரும் விமர்சனங்களை பெற்று வருகின்றன. அதாவது என்னதான் நெப்போலியன் அமெரிக்காவில் செட்டில் ஆனாலும் தன் மகனுக்காக மணப்பெண்ணை திருநெல்வேலியில் தான் தேர்ந்தெடுத்துள்ளார். மேலும் நான் என்றும் தமிழையும் தமிழக கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்காதவன், அதன் காரணமாகவே என் மகனுக்கு நமது ஊரில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் என்று கூறியிருந்தார். அது மட்டும் இன்றி நெப்போலியன் மகனான தனுஷால் விமானத்தில் பயணிக்க முடியாததால் வீடியோ கான்ஃபரன்ஸ் காலிலேயே நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்ற பொழுது எடுக்கப்பட்ட போட்டோ மற்றும் வீடியோக்களை தற்பொழுது போட்டோ மற்றும் வீடியோ கவரிங் செய்த நிறுவனம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதற்கு நெட்டிசன்கள் பல கமெண்ட்டுகளை தாறுமாறாக விட்டு வருகின்றனர். குறிப்பாக தனது மகனுக்கு தசை சிதைவு நோய் இருப்பதை தெரிந்து கொண்டும் நெப்போலியன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இதன் மூலம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசமாக்க பார்க்கிறார் என்றும், அனைத்தையும் தெரிந்து கொண்டும் ஒரு பெண் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் பணம் அனைத்தையும் செய்யும் என்று தங்கள் வாய்க்கு வந்ததை விமர்சனங்களாக முன்வைத்து வருகின்றனர் நெட்டிசன்கள். இப்படி ஒரு பக்கம் விமர்சனங்கள் எழுந்து வந்தாலும் அவற்றை புறந்தள்ளிவிட்டு திருமண வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நெப்போலியன் குடும்பம். மேலும் சினிமா வட்டாரங்கள் பலர் இவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்.